சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சென்னை அண்ணாநகர் 17வது தெருவைச் சேர்ந்த வைர வியாபாரி சந்திரசேகர் பழைய தங்க நகைகள் மற்றும் வைரக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர். மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு 17 கேரட் வைர நகைகளை விற்பதற்காக சென்னையைச் சேர்ந்த 3 ஏஜென்ட்டுகளான ராகுல், ஆரோக்கியராஜ், சுப்புராஜ் ஆகியோரை தொடர்பு கொண்டுள்ளார். இவர்கள் லண்டனைச் சேர்ந்த ராஜன், அவரது நண்பர் விஜய், உதவியாளர் அருணாச்சலம் ஆகியோருடன் ஒரு வாரத்திற்கு முன்பு சந்திரசேகரின் வீட்டிற்கு சென்று வைரங்களை பரிசோதித்தனர். ரூபாய் 23 கோடிக்கு வைரங்களை வாங்குவதாக உறுதியளித்துவிட்டு கிளம்பியுள்ளனர். கடந்த மே 4ஆம் தேதி அன்று ஏஜென்ட்டுகள் சந்திரசேகரை தொடர்பு கொண்டு வைரங்களை வாங்குவதற்கு பணம் தயாராக இருப்பதாகவும் சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு வருமாறும் கூறியுள்ளனர். சந்திரசேகர் தனது நண்பர் சுப்பிரமணியம், வளர்ப்பு மகள் ஜானகி, ஓட்டுநர் ஆகாஷ் ஆகியோருடன் ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். ஹோட்டல் அறையில் சந்திரசேகர் மற்றும் சுப்பிரமணியம் வைரங்களை காண்பித்துள்ளனர். ஆனால் அந்த கும்பல் திடீரென இருவரையும் தாக்கி கை கால்களை கட்டி போட்டு வாயில் துணியை திணித்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்களை கொள்ளையடித்து தப்பியது. நீண்ட நேரம் தந்தை வராததால் சந்தேகமடைந்த ஜானகி அறைக்கு சென்று பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஹோட்டல் மேலாளர் உதவியுடன் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் குத்தாலிங்கம், உதவி ஆணையர் கௌதமன் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஹோட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் கும்பல் வக்கீல் ஸ்டிக்கர் ஒட்டிய கருப்பு நிற சொகுசு காரில் தப்பியது தெரிய வந்தது. காரின் பதிவு எண்ணை வைத்து தமிழகம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தினர். இதையடுத்து மே 5 அதிகாலை 2 மணியளவில் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட்டில் கும்பலின் கார் வந்தது. காரில் ஃபாஸ்டாக் இல்லாததால் 200 கட்டணத்திற்கு டோல்கேட் ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதியம்புத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். காரை ரிவர்ஸ் எடுத்து தப்ப முயன்ற கும்பலை தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தலைமையிலான தனிப்படை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தது. விசாரணையில் ஜான் லாய்ட், விஜய், ரத்தீஷ், அருண் பாண்டியன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் கொள்ளையடித்த வைரங்களுடன் தூத்துக்குடி வழியாக தப்ப முயன்றனர். கைப்பற்றப்பட்ட வைரங்கள் மற்றும் சொகுசு கார் சிப்காட் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தூத்துக்குடி போலீசார் சென்னை ஆணையர் அருணுக்கு தகவல் தெரிவித்தனர். சென்னை தனிப்படை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்து கைதான 4 பேரையும் வைரங்களையும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து சென்னைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். கைதானவர்களை முக்காடு போட்டு இன்னோவா காரில் ஏற்றிய போலீசார் சொகுசு காரை தனிப்படை எஸ்ஐ ஒருவர் ஓட்டிச் சென்றார். கைதான கும்பல் கொள்ளையடித்த வைரங்களை விற்பதற்காக தூத்துக்குடியில் உள்ள பெண் தொழிலதிபர் ஒருவரை சந்திக்க வந்ததாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதையடுத்து அந்த பெண் தொழிலதிபர் யார், கும்பலுடனான அவரது தொடர்பு என்ன என்பது குறித்து தூத்துக்குடி எஸ்பி தலைமையில் தனிப்படை விசாரணை நடத்தி வருகிறது. 200 ரூபாய் டோல் கட்டண வாக்குவாதம், ரூபாய் 23 கோடி வைர கொள்ளை கும்பலை சிக்க வைத்தது தமிழக போலீசின் உஷார் நடவடிக்கையை பறைசாற்றுகிறது. இந்த சம்பவம் விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.